exercise 5.4 section example 5.24 find cube root of 65 so கொடுத்திருக்கூடியது cube root of 65 so நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சக்கூடிய ஃபார்முலா 1 plus x the whole power n is equal to 1 plus nx plus n into n minus 1 by 2 factorial into x square ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ இதில் எக்ஸுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா மாடுலஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 1 இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இங்கே கியூப் ரூட் கொடுத்ததுனால பவர் என்ன பண்ணிக்கலாம் 1/3 எழுதிக்கலாம் ஸோ இங்கே 1 + x கொண்டு வரணும் அதே நேரத்தில் கியூப் ரூட்டை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு கியூப் நம்பராக இருந்தால் நல்லா இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணுறோம் இங்கே 64 + 1 பிரிச்சுக்கிறோம் ஏன்னா 64ன்றது 4 கியூப் ஸோ பவரில் என்ன இருக்கு 1/3 ஸோ 1 + x வரணும் அப்படின்றதுனால உள்ள இருக்கக்கூடிய 64-ஐ வெளியில் எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது அதனுடைய பவரும் சேர்ந்து வரும் முதல் டேர்ம்ல இருந்த 64 எடுத்ததுனால அந்த பிளேஸ் 1 செகண்ட் டேர்ம்ல 1 தான் இருக்கு பட் அங்க என்ன இல்ல 64 இல்ல அதனால என்ன பண்றோம் டிவைடட் பை 64 பவர்ல 1/3 ஸோ இங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது 64ன்றது 4 கியூப்னு தெரியும் ஸோ பவர்ல என்ன இருக்கு 1/3 இப்போ அது 1 plus x the whole power n ஃபார்முலால இருக்கு அப்ப இங்க மாடுலஸ் x னுடைய வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கணும் அப்ப x னுடைய பிளேஸ்ல என்ன இருக்கு 1/64 அப்ப 1/64 அப்படின்றது 1 விட கம்மியானதுதான் சோ அப்ப ட்ரூ ஆயிருக்கு சோ நேரடியா என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிடலாம் சோ 1 plus n x னு வரணும் n உடைய வேல்யூ 1/3 x னுடைய வேல்யூ 1/64 plus n into n minus 1 so அப்ப 1/3 into 1/3 minus 1 divided by 2 factorial 2 into x power 2 so x என்ன 1/64 பவர்ல 2 so அடுத்து இன்னொரு டேர்ம் எழுதிக்கலாம் so 1/3 minus 1 into 1/3 minus 2 divided by 3 factorial அதாவது 6 அப்ப என்ன கிடைக்கும் x power 3 னா 1/64 the whole power 3 இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுது சோ இப்போ இங்க என்ன பண்ணலாம் இங்க பாருங்க பவர்ல 3 இந்த கியூப் கேன்சல் ஆயிரும் அப்ப ரிமைனிங் இருக்குது 4 சோ உள்ள 1 plus 1 into 1 1 divided by 3 into 64 plus 1/3 into 1/3 minus 1 LCM எடுத்தோம்னா minus 2/3 divided by 2 இருக்கு so into 1/64 the whole square so இப்போ இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த டேர்ம் என்ன இருக்கு 1/3 so LCM எடுக்கிறோம் minus 2/3 அடுத்த டேர்ம்ல LCM எடுக்கும்போது 1 minus 6 னு வரும் so minus 5/3 divided by 6 1/64 the whole power 3 so இப்படி போகும்போது இந்த 4 என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம் அப்ப என்ன ஆகும் ஒவ்வொரு டேர்ம்லயும் மல்டிப்ளை ஆகுமா அப்ப என்ன ஆகும் 1 into 4 4 plus 4 divided by 3 into 64 plus 4 into 1/3 into minus 2/3 the whole divided by 2 into 1/64 the whole square plus 2 என்ன மல்டிப்ளை பண்றோம் 4 அப்ப என்ன கிடைக்கும் 4 into 1/3 into minus 2/3 into minus 5/3 divided by 6 1/64 the whole power 3 so இது எக்ஸ்டெண்ட் ஆகுது இப்போ என்ன பண்ணலாம் 1 4 is 4 16 4s are 64 அதே மாதிரி என்ன பண்ணலாம் இங்க 2y-யும் இந்த 2y-யும் கான்செப்ட் பண்ணிக்கலாம் சோ ஒண்ணா மாறிடும் இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா 1/64 the whole square கிடைக்குது அப்போ 1/64 நாலே 1 விட கம்மின்னு சொல்லியிருக்கோம் அப்போ 1/64 the whole square என்ன ஆகும் 1 விட இன்னும் ரொம்ப கம்மியா வரும் அப்ப இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா டேர்மும் எப்படி இருக்கும் ரொம்ப ஸ்மாலரா இருக்கும் அப்ப ஸ்மாலரா இருக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணிடும் விட்டுறோம் என்ன காரணம் நல்லா வந்துச்சுங்க 1/64 the whole square 1 விட கம்மி அப்புறம் அடுத்த டேர்ம் என்னது 1/64 the whole cube
இதை விட இது கம்மி. அடுத்தடுத்து வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே என்னவாகுது, ஸ்மாலரா வருது. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்மாலரா வர்றதுனால என்ன பண்ணிடும், இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் விட்டுறோம். அப்ப ரிமைனிங் என்ன ஆகுது, இங்க 4 பிளஸ் 1 டிவைடட் பை 48 வரும். 3 into 16 48. ஸோ இந்த பிளேஸ்ல நம்ம என்ன பண்றோம், we are omitting. ஸோ என்ன பண்ணிடுறோம், இந்த டேர்ம்ல இருந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸையும் என்ன பண்றோம், ஒமிட் பண்ணிடுறோம். காரணம் என்ன, they are very smaller. இப்போ 1/48 இருக்கு. 1/48 அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ, அதாவது 1 48ஆல டிவைட் பண்ணோம்னா 0.0208 அப்படி என்ன ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதை அப்ராக்சிமேட் வேல்யூவா மாத்தி 0.02 எடுத்துக்கிறோம். ஸோ இங்க அப்ராக்சிமேட்டட் 4 பிளஸ் 0.02. அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கியூப் ரூட் ஆஃப் 65 இஸ் அப்ராக்சிமேட்லி 4.02. இது என்னது, அப்ராக்சிமேட்லி. என்ன காரணம், சில டேர்ம்ஸ் என்ன பண்ணிருக்கோம், நம்ம ரிமூவ் பண்ணிருக்கோம். என்ன காரணம், வெரி ஸ்மால்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிருக்கோம். ஸோ அதில் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால பண்றோம், we are using approximately. The cube root of 65 is approximately 4.02. This is our final answer. Thank you.